இந்த பாவம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னா இல்லை. இந்த உலகத்துல ஒரு மனிதன் ஏன் பாவம் செய்யறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த பாவத்தை அவன் நேசிக்கிறான், அந்த பாவத்தை பெரிதா விரும்புறான். இந்த பாவம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. இதை குடிச்சா எனக்கு சமுதாயத்துல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒரு அங்கீகாரம் இருக்கு. இந்த பாவம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி பிசாசு ஏமாத்துகிறான். படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உள்ள போய் படிப்பை விட்டுறாங்க. பாதி வயதிலே போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களோட எதிர்காலம் என்ன? தேவன் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை, மேன்மையான வாழ்க்கையை 100க்கு 100 வச்சிருக்கிறார். இதை எப்படி ஜெயிக்கிறது? எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கண்ணீரோட ஜெபிச்சா வியாதியை மாத்துகிற ஆண்டவர், கடனை மாத்துற ஆண்டவர், எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிறவர், மரித்த லாசருவை 4வது நாள் எழுப்பின ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து ஏன் உங்களை மேற்கொள்ள உதவி செய்ய முடியாது? சங்கீதம் 121 வாசிக்கிறோமே, அவர் என் ஆத்துமாவை காப்பார். உங்க சரீரத்தை மட்டுமல்ல, உங்க ஆத்துமாவை காக்க அவராலே ஆகும்.